ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஹைதராபாத்தில் கிளைமேட் ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த கிளைமேட்டை பார்த்துட்டு லீவ்ஸ் கூட இருக்குங்க. ஸோ எங்கே போகலான்னு டிசைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகலான்னு டிசைட் பண்ணோங்க. இப்போது நாங்கள் ஹைதராபாத் மணிகொண்டாவில் இருப்போங்க. எங்கள் மாமியார் வீடு அனந்தபூர்லங்க. அது ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. இது ஒரு சின்ன ஹைதராபாத்தில் இங்கே இந்த மாதிரி ரிங்ஸ் ரோடு இருக்குங்க. ஒரு டிராஃபிக்கை ரொம்ப கம்மியாக பண்ணுறதுக்கும், நீங்கள் ஈஸியாக போகிறதுக்கும் ரொம்ப லோ டிராஃபிக் இருக்குங்க இந்த இடத்துல. சிக்னல்ஸ் இருக்காது, டிராஃபிக் போலீஸ் இருக்க மாட்டாங்க. ஆனால் டிராஃபிக்கும் இருக்காதுங்க, மோஸ்ட்லியாக இருக்காதுங்க. ஸோ இங்கேருந்து நாங்கள் அப்படியே அனந்தபுருக்கு போகணுங்க. அது 400 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் காட்டுறேன். இந்த ரோடில் இந்த ரோடை தாங்க ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த ரோட்டில் போகும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். க்ரீனரியாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் வெளியில் இருக்கிற சிட்டியில் இருக்க டிராஃபிக்கை குறைக்கணுன்னா இந்த ரோட்டில் போனால் போதுங்க. மொத்த டிராஃபிக்கும் நீங்கள் குறைச்சிடலாம். இங்கே ரொம்ப லோ டிராஃபிக்குங்க. இங்கே ரொம்ப மெயின்டெனன்ஸ் கூட ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்கள் சிட்டியில் எந்த ஏரியாவுக்கு போனாலும் இந்த ரோட்லேருந்து நீங்கள் ரீச் பண்ணலாம். டிராஃபிக் சுத்தமாக இருக்காது. நீங்கள் சிட்டியில் சுற்றுனீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்படி நின்றுடுவீங்க. இதை 6 லேன் ரோடு கூட சொல்லுவாங்க. ஃபஸ்ட் லேன், செகண்ட் லேனில் 120 கிலோமீட்டர் நீங்கள் இருக்கணுங்க. ஸ்பீடில் 120 ஸ்பீடில் இருக்கணுங்க. அது சைடில் இருக்கிற 3rd 4th 100 பிலோங்க. ஸோ அதை பார்த்துட்டு வண்டி போகிறதெல்லாம் அந்தந்த லேனில் இருக்குங்க. ஸோ அதனால் உங்களுக்கு மோஸ்ட்டாக டிராஃபிக் ரொம்ப குறையுங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்களா, பெரிய பெரிய ட்ரக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஏன்னா பிலோ 100க்குள்ளே தாங்க போவாங்க. 100க்கு மேலெலாம் அவங்க போக மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் 3rd லைன் 4th லைன் அந்த லேன்ஸில் போடுவாங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் லேனில் கார்ஸு இந்த மாதிரி போயிட்டுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த மலை மேபி இதெல்லாம் இந்த மலையெல்லாம் ஒடிச்சு தான் இந்த ரோடெல்லாம் போட்டாங்களோ என்னமோ. ஆனால் நீங்கள் இந்த ரோடில் இந்த ஹைவேல நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப அழகாக ஃபீல் ஆகுங்க. ஏன்னா எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு அதிகமாக க்ரீனரியாக தான் இருக்கும், டிராஃபிக் இருக்காது, நீங்கள் ஹாப்பியாக ட்ராவல் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இதே வியூவை நீங்கள் நைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. ஏன்னா இந்த லைட்ஸ் எல்லாம் தெரியுது இல்லையா, இந்த லைட்ஸ் எல்லாம் இருக்குங்க. அது போகும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? ஏன்னா இந்த ரோட்டில் நான் நைட் ட்ராவல் கூட பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இந்த ரோட்டில் நைட் ட்ராவல் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு அரவுண்டு ஒரு 5 o'clock நாங்கள் கிளம்புனோங்க. இப்போது நாங்கள் போகும்போது போக போக கண்டிப்பாக அது 11 12 கிட்ட ஆகுங்க. ஏன்னா 400 கிலோமீட்டர்ஸ் இல்லையா. ஸோ நாங்கள் கொஞ்சம் பேபியோட ட்ராவல் பண்ணுறதுனால அங்கங்கே ஸ்டாப் பண்ணி தாங்க போவோம். இந்த க்ரீனரியை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இன்றைக்கி கிளைமேட்டும் செம்மையாக இருக்குங்க. இங்கே பாரு, நான் சொன்னேன் இல்லையா 120, அந்த ரோட்டில் கூட இருக்குது பாருங்கள் 120. அதான் ஃபஸ்ட் லேன் செகண்ட் லேனில் 120 ஸ்பீடுங்க. இந்த செடியெல்லாம் எவ்வளோ மெயின்டைன்டாக வச்சுருக்கேன் பாருங்களா. இது தாங்க இந்த ரோடில் எனக்கு பிடிச்ச விஷயமே, இந்த கார்டன் ஏரியா தாங்க. செம்மையாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு எப்படி இருக்கு இல்லையா, நீங்கள் லைவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேன் ஆகிடுவீங்க. இது தாங்க மெயின் ரீசனே. இந்த ரோடுக்காக நான் இந்த வீடியோ பண்ணதே இந்த வியூ தாங்க. ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. சுத்தமாக டிராஃபிக்கே இருக்காது, அழகாக இருக்குங்க. இப்போ நாங்கள் சைடுக்கு வந்துட்டோங்க. ஏன்னா இப்போது ஓஆர்ஆர் எக்ஸிட் பண்ணுறதுக்கு கிட்ட வந்துட்டோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி போனோன்னா இப்போது ஓஆர்ஆர் எக்ஸிட் வருங்க. நான் முன்னாடி உங்களுக்கு காட்டுறேங்க. இங்கே பாருங்கள், போர்ட் சைன் கூட இப்போது பெங்களூர் ரோடு NH44க்கு கனெக்ட் ஆகும். அது முன்னாடி காட்டுறேன் நான். இதை பாருங்கள், இந்த க்ரீனரியை பாருங்கள். இந்த ரிங் ரோட்லேயே, ஓஆர்ஆர் ரிங் ரோட்லேயே பிடிச்ச விஷயமே இது தாங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஓஆர்ஆர் ரிங் ரோடு எக்ஸிட் ஆனோங்க. இப்போது டைரெக்டாக நம்ம
பெங்களூர் ஹைவே NH44க்கு கனெக்ட் ஆகிடுவோம். அவ்வளோதாங்க. இப்போது பெங்களூர் இப்போ இந்த டோல்கேட்டை நம்ம தாண்டிட்டோன்னா NH44ங்க. இதை பாருங்கள். இப்போது இங்கே ஸ்பீட் லிமிட் 80 இருக்கு இல்லையா, நம்ம ட்ராவல் பண்ணும்போது இந்த போர்ட் சைன்ஸை மைண்டட்ரியாக நம்ம பார்க்கணுங்க. 80 ஸ்பீட் லிமிட்டை நம்ம 80 பண்ணிக்கணுங்க. ஸோ இப்போது இது பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா. இன்றைக்கி கிளைமேட்டு செம்மையாக இருக்குங்க. இந்த க்ரீன் மெயின் இந்த ரோடு எனக்கு பிடிச்சிருக்குங்க. இந்த ரோடுனால்தான் நான் இந்த கண்டென்ட்டே டிசைட் பண்ணது. ஏன்னா அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க டிராஃபிக்கை குறைக்கணுன்னா இந்த ORR ரிங் ரோடு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா டிராஃபிக் சுத்தமாக இருக்காது. நீங்கள் ஹாப்பியாக ஜர்னி என்ஜாய் பண்ணலாம். அழகாக இருக்குங்க. இந்த க்ரீனரி தாங்க மெயின். நீங்கள் நேச்சுரலை என்ஜாய் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ரோடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. பாருங்களேன். இப்போ அவ்வளோதாங்க, எல்லாம் சிங்கிள் ரோடு தாங்க. இப்போது 350 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க இங்கேருந்து. அதில் சிங்கிள் ரோடு தாங்க. இப்போ இந்த NH தாங்க. இதுக்கு நடுவில் என்ன வரும்னா, ஃபஸ்ட்டு ஷாத் நகர் வருங்க. அதுக்கப்புறம் ஜெட்சர்லா வரும். பார்த்தீங்களா, நாங்கள் அங்கே ஈவினிங் கிளம்புனோங்க. இப்போ பாருங்கள், இந்த ப்ளூ ஸ்கை. நான் சொல்கிறேன் இல்லையா, லாங் ட்ரைவுன்றது சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்கையோட கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. ப்ளூ ஸ்கை ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் கர்னூல் வருங்க. கர்னூலுக்கு அப்புறம் டோன் வருங்க. அந்த டோனில் தாங்க நாங்கள் பிரேக் எடுப்போம். அங்கே ஸ்நாக்ஸ் கொஞ்சம் இது ஹைவே இல்லையா, கொஞ்சம் ஊருக்குள்ளே போனோம் டோனுக்கு. அந்த ஊருக்குள்ளே போனீங்கன்னா ஸ்நாக்ஸும் டீயும் ரொம்ப நல்லா கிடைக்குங்க. நாங்கள் எப்போவுமே இந்த வழியாக போனால் டோனில் கண்டிப்பாக பிரேக் எடுத்துட்டு தாங்க போவோம். ஏன்னா ஸ்நாக்ஸ் அங்கே டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் குத்தி வருங்க. இங்கே பாருங்களேன், இந்த மலை, இந்த க்ரீனரி, ப்ளூ ஸ்கை அட்டகாசமாக இருக்கு இல்லையா. இதை நீங்கள் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்ப. இப்போ பாருங்கள், மழை கூட ஸ்டார்ட் ஆகிடுச்சு ட்ராவல் பண்ணும் போதே. இந்த மழை கூட நல்லா இருக்குங்க. நாங்கள் இப்போ டோனில் பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே டைரெக்டாக கிளம்பிடுவோங்க. இப்போ நாங்கள் ராத்திரிக்கு 11 o'clock ஆகிடுங்க போகிறதுக்கு. ஆக்சுவலி டோட்டல் கவுண்டிங்கு ஹைதராபாத் டு அனந்தபூர் 350 மேக்ஸிமம்ங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணியிருந்தீங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.